ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவிஷ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நேற்று 31. ஸோ நேற்று விடாமுயற்சியிலேருந்து ட்ரெய்லருக்கான அப்டேட் ஏதாவது வரும், 1வது 2வது ட்ரெய்லர் ஏதாவது வந்துடும், பிரேக் டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அவன் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறான். படம் பொங்கலுக்கே வரல, ட்ரெய்லர்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு ரசிகர்களுக்கு கிடைக்கக்கூடாத அப்டேட், கிடைக்கக்கூடாத நேரம். ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தரித்திரமான அப்டேட் கொடுக்கலாமா? அங்கேயே வந்து பலரும் உடஞ்சிட்டாங்க. முக்கியமாக என்னோட ஒரு அஜித் ஃபேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, டேய் இவன் ஏதாவது பண்ணுடா, நீ இப்போ இந்த மாதிரி ஏதோ கண்டென்ட்லாம் பேசிட்டு இருக்கல, கருத்து சொல்ற மாதிரி, அது மாதிரி இவனுக்கு ஏதாவது ஒரு பார்சலை போடுறா அப்படின்ற மாதிரி கடுப்புல என்கிட்ட கத்தனா. எனக்கு என்ன போறது, பேசாம லைக்கா வச்சு பைசன் ஃபால் வேணா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட் தூக்கிட்டு வந்திருக்கேன். இவரை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, அப்படியே போக பேசலாம். சரி, ஓகேவா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட வன்மத்தை, உங்களோட ஆதங்கத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதலே சொல்லிக்கிறேன், இது வந்து அட்டாக் பண்ணணும்னு பண்ணல, பட் இவங்க பண்ணுற செயல்லாம் அட்டாக்கிங் ஜோனில் தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு பக்கம் சேஃப் ஜோனில் இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எல்லா ஃபேன்ஸ்டையும் அடி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எவன் டிஃபெண்ட் பண்ணுவான்? இவனை போட்டு அடிக்க தான் செய்வான். அதுலேயும் இப்போ ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க ஏகே ஃபேன்ஸ்லாம். தலன்னு சொல்லக்கூடாது, அதனால் ஏகேன்னு சொல்கிறேன். ஏகே ஃபேன்ஸ்லாம் பயங்கர உக்கிரமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் டீசர் வந்தது, ஏதோ கொஞ்சம் நல்லா போச்சு. அப்புறம் சவாடிக்கா பாட்டு வந்தது, அதுவும் கொஞ்சம் ஏதோ கான்ட்ரவர்சியலாக போனாலும் பரவாயில்ல, ஏகே நல்லா ஆடி இருக்காரு, லுக்கு பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பழைய ஏகே பார்க்குற இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் இப்பதான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 2 வருஷம் படம் இல்ல, ஏதாவது இந்த படத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வைப் ஏத்திட்டு இருக்க பசங்க கிட்ட பட்டார்னு நெஞ்சில வெடிகுண்டு போட்ட மாதிரி கரெக்டா வருஷம் ஆரம்பிக்கிற நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு போட்டு எல்லாரையுமே மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீ அப்டேட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம். ஸோ இப்படி இருக்க உனக்கு நான் கொடுக்குறேன்டா ஒரு ட்ரீட் அப்படின்ற மாதிரி இந்த நியூ இயர் ட்ரீட்டா நம்ம லைக்கோட ரைசன் ஃபாலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் இவங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லைக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிடையாது. இவங்க வந்து ஒரு டெலிகாம் பிசினஸ் பண்றவங்க, அதாவது சிம் கார்டு, போன் பிசினஸ் இதெல்லாம் பண்றவங்க. அதுலயும் ஸ்ரீலங்கா, யூஎஸ்ஏ இது மாதிரி அப்ராட்ல பண்றாங்க, லண்டன் அங்கெல்லாம் பண்றாங்க. இவங்க இந்தியாலாம் வரல. இந்தியாலாம் வந்தாங்கன்னா ரிலையன்ஸ், ஜியோ அடிச்சு துரத்திடுவாங்க, அது இவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இந்தியா பக்கம் வரல, அவங்க வந்து ஃபாரின்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்களோட ஒரு மெயின் பிசினஸ், மெயின் இன்கம் வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். நிறைய காசு சேர்ந்துருச்சு, என்ன பண்ணலாம், இடத்த வாங்கி போடலாமா, அது இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே, இந்தியாவில் நம்ம ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் காசு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வந்த படம் தான் லைக்கா ப்ரொடக்ஷன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் வந்து ஆக்டர் விஜயை வச்சு எடுத்த கைதி. ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியலான பிரச்சனைகள், தடை, அதுன்னு என்னதான் வீழ்ச்சாலும் ஃபைனலா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டரா அந்த தீபாவளிக்கு அமைஞ்சு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 60-70 கோடி தான் பட்ஜெட், ஆனா 120 கோடி வரைக்கும் மேல பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுச்சு இந்த படம். ஆஹா பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே, போட்ட காசுக்கு மேலேயே கிடைக்குது, பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சா அள்ளிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து யாரெல்லாம் பெரிய ஆக்டர், யாரெல்லாம் பெரிய டைரக்டர், அவங்களெல்லாம் பிடிச்சி போடு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் குரூப்பா பிடிச்சி போட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இதுல வந்து கார்பரேட் கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனியா மாறுச்சுன்னா அதுல பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த கார்பரேட் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓனர் வந்து நல்ல கதைகள், நல்ல படங்களை ஒழுங்கா தேர்ந்தெடுக்கக்கூடியவரா இருக்கணும். பர்சனலா அவரே இறங்கி கதைகளை கேட்கக்கூடியவரா இருக்கணும். இல்ல நல்ல கதை கேட்டு அந்த ரசனை தெரிஞ்சவங்களை தனக்கு பக்கத்துல வச்சுக்கணும். தனக்கும் நல்ல படம், நல்ல கதை, எப்படி பிசினஸ் பண்ணணும், இந்த விதமான விஷயங்களும் அனுபவம் இல்ல, மைண்ட்ல இல்ல, நம்மளை சுத்தியும் அந்த மாதிரி ஆள்கள் இல்லைன்னும் போது அது பெரிய பிரச்சனை. அதுதான் லைக்காக்கும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா லக்கியா ஏஆர் முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டர், விஜய் மாதிரியான ஒரு ஆக்டரை வச்சு அப்படியே ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஒரு விபரீதமான ஒரு முடிவு தான். 2015 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. சங்கர் சார் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வச்சாரு, பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு காசை கொட்டி என்னென்னமோ பண்ணி படம் ரிலீஸ் ஆக முடியாம போஸ்ட்பாண்ட் ஆகி விஷுவல் அது இதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை இழுத்து வச்சு ஆடியோ லான்ச்க்கே பல கோடி செலவு பண்ண வச்சு டைரக்டர் சங்கர் பில்லு போடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நீங்க பில்லு போட்டா சரி, ஃபுல்லு போட்டாலும் சரி, நாங்க கொடுக்க ரெடின்னு சொல்லிட்டு அவர் கேட்காமலே அள்ளி கொடுத்து அவருக்கு வந்து ஆசை காட்டின ஆள் இவனுங்க. அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலாம், நான் போட்ட காசுக்கு மேல எடுத்து சேஃப் ஜோனுக்கு போயிருச்சு. ஸோ இப்படி இருக்கே பரவாயில்லையே, போட்ட காசுக்கு மேல எடுத்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பெரிய பட்ஜெட் தான். இதுக்கு இடையில சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் எடுத்தாங்க. அதுல பல படங்கள் வந்ததும் தெரியல, போனது
போனதுன்னு தெரியல. இதுல பெரிய டவுன்ஃபாலா இருந்த படங்கள்லாம் சந்திரமுகி 2, நாய்சேகர், செக்கச்சேந்த ஓணம், அதுக்கப்புறம் யமன், மாஃபியா, வந்தா ராஜாவதான் வருவேன், மிஷன் ஒரு படம், காப்பான் படம், இப்படி பெரிய டவுன்ஃபாலே ஆச்சு. இதுல மொத்தமா லைக்காவை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற கதைக்கு கொண்டு போன ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2.0 வந்து நல்லா போயிருக்கு சார், பட் இருந்தாலும் நீங்க நமக்கு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு பார்சல் தான் தர்பார். தர்பார் எப்பேற்பட்ட ஒரு டிசாஸ்டர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் சார் உங்களால பெரிய லாஸ் ஆயிடுச்சு, நமக்கு இன்னொரு படம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மறுபடியும் வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு படம் வந்து வேட்டையன். அந்த ஒரு படமும் பெருசா போகல. ரிவ்யூ வைஸ் ஒரு நல்ல ரிவ்யூ கிடைச்சிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து பொழந்து கட்டிட்டு தான் போச்சு. அதே மாதிரி சாரை வச்சு பண்றோம், அப்படியே உங்க பொண்ணை வச்சு பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லால் சலாம்னு ஒரு படம் பண்ணி அதுவும் வந்து தெரியாம போனது தெரியாம ஆகி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல பஞ்சாயத்துகள் ஏற்பட்டது. அதுல இந்த முக்கியமா இந்த வருஷத்துல ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் தான் லைக்காக நடந்தது. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய கெட்ட கனவா வந்தது இந்தியன் 2. அனாவசியமான ஒரு ட்ரை அது வந்து செஞ்சு பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. முக்கியமா சங்கருக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலா மாறிச்சு, கமல் சாருக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலா மாறிச்சு. இப்பதான் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில மறுபடியும் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனை போட்டு மீம் மெட்டீரியல் ரோஸ்ட் மெட்டீரியலா மாத்தி விட்டானுங்க. தென் இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லாஸே ஆச்சு. ஸோ இப்படி இருக்க இந்த ஒரு நிலைமையில விடாமுயற்சியை வச்சாது எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ பர்சனலா அவங்களோட அந்த டெலிகாம் பிசினஸ்மே ஒரு பெரிய லாஸை சந்திச்சுட்டு இருக்கு. அங்க ஃபாரின் கம்பெனிஸ்ல இருக்க அவங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பர்சனலா ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இங்க ப்ரொடக்ஷன் சைட்லயுமே இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதன் காரணமா இப்ப படமும் இங்க போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஏகே ஃபேன்ஸ் வந்து மனசை தளர விடாதீங்க, எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருங்க. விடாமுயற்சியில தெரிஞ்சிடும் லைக்கா வந்து மொத்தமா ஃபால் ஆகுதா இல்லை இந்த ஃபாலுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு பெரிய ரைஸ் நோக்கி போதா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா என்னதான் விடாமுயற்சி ஒருவேளை பிளாக் பஸ்டரா மாறினாலும் அவனுக்கு அடுத்த கண்டம் கண்டிப்பா இருக்கு. அதுவும் முக்கியமா பார்ட் 2 கண்டம். பார்ட் 2 கண்டம் வந்து இவனை விட்டு போகவே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சந்திரமுகி 2 வந்து அப்பவே பி வாசு ரஜினி கிட்ட சொன்னாரு, ரஜினியே வேணான்னு சொன்ன ஒரு ஸ்கிரிப்டை நான் பண்றேன் சார்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்ட பத்தியா அங்க ஒரு அடி. அதுக்கப்புறம் 2.0 சன் பிக்சர்ஸ் எடுக்க வேணான்னு அவங்களே எடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க. நான் தப்புச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் எஸ்கேப் ஆகி போயிட்டான். சந்திரமுகி 2.0 எடுத்தாங்க. அப்புறம் இந்தியன் 2வும் பயங்கரமா அடி வாங்கினாங்க. இது போதாதுன்னு இப்போ வந்து இந்தியன் 3 வேற. ஸோ அதை தியேட்டர் ரிலீஸ் பண்ற மைண்ட் செட்லேயே நான் இல்லை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் சொல்ல நான் எடுத்துட்டேன், அதை நான் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ சங்கர் ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காராம். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ அது பார்த்தா லூசிஃபர் பார்ட் 2 வேற வரப்போகுது. அது என்னதான் இருந்தாலும் ஒரு மலையாள படம், பிருத்திவிராஜ் தான் டேரக்டர், நல்ல ஒரு டேரக்டர், படம் நல்லா வந்துடும் அப்படின்னு பார்த்தாலுமே இது வந்து பார்ட் 2 சாபம் வேற வந்துட்டு இருக்கே, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா வேற இருக்கு. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து உனக்கு பெரிய கண்டம் லூசிஃபர் 2, அதுக்கப்புறம் இந்தியன் 3 தான். அதுவும் சக்சஸ் ஆச்சுன்னா தப்புச்ச, இல்லைன்னா செத்தடி மவனே அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் விஷயம் முடிஞ்சிடும். இதுதான் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனோட ரைஸ் அண்ட் ஃபால். ஸோ இதை தாண்டி அஜித் சார் ஃபேன்ஸ் ஆகும் இல்லை சினிமா ஃபேன்ஸ் ஆகும் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.